அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தண்ணீர் பற்றாக்குறையால் மாம்பழ விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது அறிக்கையின் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தண்ணீர் பற்றாக்குறையால் மாம்பழ விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தண்ணீர் பற்றாக்குறையால் மாம்பழ விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ள மாம்பழ விளைச்சல் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வரக்கூடிய விடியா திமுக அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டின் மாம்பழ தேவையில் பெரும் பகுதியை பூர்த்தி செய்வது சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளே ஆவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 1,30,000 மெட்ரிக் டன் மல்கோவா, அல்போன்சா, செந்தூரா, பீத்தர் உள்ளிட்ட 30 வகையான மாம்பழ ரகங்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் மிகவும் விரும்பி சாப்பிடும் உலக புகழ்பெற்ற மாம்பழங்களாக திகழ்வதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதில் தோத்தாப்பரி, அல்போன்சா வகை மாம்பழங்கள் மூலம் மாக்கூழ் தயாரிக்கப்பட்டு 62 வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும், இந்த ஏற்றுமதியில் 72% வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், ஏமன் போன்ற நாடுகளுக்கு, 15% ஐரோப்பிய நாடுகளுக்கும், 10% சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கும் அனுப்பப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் அரசுக்கு சுமார் 600 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி கிடைப்பதாகவும் புள்ளி விவரங்களோடு அவர் தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாமரங்களில் 90% மானாவாரி சாகுபடி என்றும், அதாவது மழை பொழிவையும் 10% இறகு சாகுபடியையும் கிணறு மற்றும் நீர்நிலைகளையும் நம்பி இருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் சுமார் 90 ஏரிகளும், ஊராட்சிகளின் கட்டுப்பாட்டில் சுமார் 1160 ஏரிகளும், 57,500 கிணறுகளும் இருப்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக அரசு பதவியேற்ற 3 ஆண்டுகளாக துறைகளுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகள் தூர் வாரப்படாததால் கடந்த 2 ஆண்டுகளில் மழைக்காலத்தில் பெய்த மழைநீர் முழுமையாக சேமிக்கப்படவில்லை என்றும், மேலும் இந்த ஆண்டு சுமார் 80% மழைப்பொழிவு இல்லாத நிலையில் 90% ஏரிகளும் 70% கிணறுகளும் வறண்டு போயுள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனால் பாசனத்திற்கு தண்ணீர் இல்லாமல் 90% மாம்பழ விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மாமரங்களுக்கு போதிய தண்ணீர் இல்லை என்றால் கருகிவிடும் என்பதால் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் மாமரங்களுக்கு டிராக்டர் மூலமாக நீர்களை ஊற்றி விவசாயம் செய்து வருவதையும், 1 ஏக்கர் மாமரம் பயிரிட்ட நிலத்திற்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்ச 5 டிராக்டர் நீர் தேவைப்படுகிறது என்றும், ஒரு டிராக்டர் நீர் ரூபாய் 300க்கும் 500க்கும் ரூபாய் 700க்கும் விற்கப்பட்டு வந்த நிலையில் வறட்சியின் காரணமாக இன்று ஒரு டிராக்டருடைய தண்ணீர் விலை 1000 ரூபாயாக உயர்ந்திருப்பதையும், ஒரு முறை 1 ஏக்கர் நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு 5,000 வீதம், ஒரு ஏக்கருக்கு 5 முறை தண்ணீர் பாய்ச்ச 25,000 ரூபாய் வரை செலவு செய்து தண்ணீரை விலைக்கு வாங்கி மாமரங்கள் கருகாமல் இருக்க அவர்கள் பாதுகாத்து வருகின்றனர் என்றும், மழை தொடர்ந்து பெய்யாததால் ஆழ்துளை கிணறுகளில் நீர் 1000 அடிக்கு மேலே சென்று விட்டதால் போதுமான தண்ணீர் இல்லாமல் ஆழ்துளை பாசனமும் முழு பலனை தரவில்லை என்றும் விவசாயிகள் வேதனையோடு தெரிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் எங்களிடம் குறைந்த விலைக்கும் வெளி மாநிலங்களில் மாம்பழங்களை அதிக விலைக்கும் வாங்கி வந்து கிருஷ்ணகிரி மாம்பழம் என்று அதிக விலைக்கு விற்பதால் தங்களுக்கு பெரும் செலவு செய்து விளைவித்த மாம்பழங்களுக்கு போதிய விலை கிடைக்காமல் இன்றும் தண்ணீருக்காக அதிகம் செலவழித்து கணக்கில் கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடும் வறட்சி காரணமாக மாமரங்கள் கருகிவிடாமல் காப்பாற்றுவதற்கு இந்த அரசு அருகில் உள்ள நீர்நிலைகளில் இருந்து லாரிகள் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்து மாவட்டம் முழுவதும் பயிரிட்டிருக்கக்கூடிய மாமரங்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். போதிய மழை இல்லாமல் குழந்தைகள் போல் பார்த்து தங்கள் பயிரிட்டு வளர்த்து வந்த
அந்த மரங்கள் கருகுவதையும், பலன் தர வேண்டிய நேரத்தில் மாமரங்கள் தண்ணீர் இல்லாமல் கருகும் நிலையை பார்த்து இரத்த கண்ணீர் வடிக்கும் விவசாயிகளுடைய வேதனையை போக்க வேண்டியது ஆட்சியாளர்களுடைய கடமை என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே இப்பகுதி விவசாயிகள் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் இன்று வரை விடியா திமுக அரசு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை என்றும் ஊடகங்கள் மற்றும் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளனர். நானும் ஒரு டெல்டாக்காரன் என்று தேர்தல் நேரத்தில் வசனம் பேசினால் மட்டும் போதாது, விவசாயிகள் கஷ்டப்படும் இந்த கோடை காலத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வறட்சியால் வாடும் மாமரங்களை காத்திட லாரிகள் மூலம் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்து விளைந்த மாம்பழங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசின் பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். தண்ணீர் பற்றாக்குறையால் மாம்பழ விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தண்ணீர் பற்றாக்குறையால் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மாம்பழ விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். நானும் ஒரு டெல்டாக்காரன் என தேர்தல் நேரத்தில் வசனம் பேசினால் மட்டும் போதாது என ஸ்டாலின் அவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தண்ணீர் பற்றாக்குறையால் மாம்பழ விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் மாம்பழம் தேவையை பூர்த்தி செய்வது சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களாகும். இந்த மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறையால் மாம்பழ விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதாக கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த மாவட்டங்களில் உற்பத்தியாகும் மாம்பழங்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் மிகவும் விரும்பி உண்ணப்படும் பழமாக இருப்பதால் தற்போது இந்த ஆண்டு தண்ணீர் பற்றாக்குறையால் மாம்பழ விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக கழக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தண்ணீர் பற்றாக்குறையால் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மாம்பழ விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் மாம்பழ தேவையை பூர்த்தி செய்வது சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார்.